நான் இன்றைக்கி ஓட்ஸ் ப்ரௌனி பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. இது எப்படி செய்யறதுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹிஸ் கிச்சன். ஓட்ஸ் ப்ரௌனி செய்யறதுக்கு ஓட்ஸ் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துட்டுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 40 கிராம் இருக்குது. நான் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் யூஸ் பண்ணியும் செய்யலாம். இந்த கப்புலேயே 3ல் 1 பங்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போது பால் கூட அதே அளவு எடுத்துட்டுருக்கேன். 3ல் 1 பங்கு அதையும் இதில் சேர்க்குறேன். இப்போது 10 நிமிஷம் ஊறணும். இது ஒரு 4-5 முந்திரி பருப்பு, 4-5 பாதாம் இதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து வெதுவெதுப்பான தண்ணீரில் ஊற வைக்க போகிறேன். இப்போது பாதாம் முந்திரி பருப்பு ரெண்டும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு செய்யலாம். ஓட்ஸ் 10 நிமிஷம் ஊறிடுத்து. இப்போது இதை வந்து மிக்சியில் போடணும். ஊற வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் அதில் சேர்த்துடணும். பாதாமில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். உப்பு ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும். வெல்லம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கப்பில் ஒரு 3ல் 1 பங்கு சேர்த்தா போதும். நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம் வெல்லத்துக்கு பதிலாக. தேன் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். இப்போது மிக்சியில் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ மிக்சியில் போட்டாச்சு. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், திக்காக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி மைதா போட்டு அதையும் மிக்சியில் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணினா இந்த மாதிரி ஆகிடும். இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இல்லைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். இப்போ இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா தடவி விடணும். இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற ஓட்ஸ் இது கலவையை இதில் விடணும். அந்த கேக் வந்து ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி நெய் தடவி வச்சா. கப்பில் 3/4 கப் அளவு தான் விடணும். ஏன்னா அது குக்கரில் வச்சு ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் பல்ஜ் ஆகும். அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். இதுக்கு மேலே வந்து இந்த சாக்லேட் என்கிட்ட இந்த 5 ஸ்டார் சாக்லேட் இருக்குது வைக்கிறேன். கேட்பரிஸ் எது இருந்தாலும் வைக்கலாம். இது வந்து சூடானப்புறம் நல்லா மெல்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்படியே முந்திரி பருப்பு, பாதாம், வால்நட்ஸ் எது இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு டெக்கரேட் பண்ணலாம். இது வந்து கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. பாதாம் கூட சேர்க்குறேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் சூடானா போதும். கேஸ்கெட் போடல, வெயிட்டும் வைக்க வேண்டாம். 5 நிமிஷம் சூடாக எடுத்து இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திறந்து எடுக்கணும். இப்போது அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா பரவாயில்ல, நார்மலாக வைக்கிற குக்கரில் வைக்கிற அந்த ஸ்டாண்ட் கூட வைக்கலாம். குக்கர் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பிளேட்டை வந்து சைடில் கைப்படாமல் நல்லா வச்சிடணும். மிக்சியில் போட்டு வச்சு இந்த ஓட் சாக்லேட் மிக்ஸை இதில் வைக்கணும். இப்போது குக்கரை மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இது 1/2 hour அப்படியே குக்கரில் இருக்கணும். இப்போ 30 minutes ஆகிடுத்து.
குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. இப்போ இது நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கணும். ஃபோர்க்கால இப்படி நம்ம குத்தி பார்க்கணும். இதில் ஒட்டாமல் வந்திருக்கு. சப்போஸ் அந்த மாதிரி வரலன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குக்கரில் வச்சு ஒரு 5-10 நிமிஷம் குக்கர்லேயே ஹீட் பண்ணணும், லோ ஃப்ளேமில் வச்சு. இது நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கிண்ணத்தில் கூட ஒட்டலை, சூப்பராக வந்திருக்கு. இது செய்யறது ரொம்ப ஈஸி. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் இதை சாப்பிடலாம். வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இதை செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.